ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்வி மலர். இதோட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024 பப்ளிக் எக்ஸாமினேஷன் பேப்பர் வேல்யூஷன் பண்ண ஒரு அஃபிஷியல் ஆன்சர் ஸ்கிரிப்ட்டு 100க்கு வந்து பார்த்தீங்கன்னா 90 வாங்கியிருக்காங்க. ஸோ இங்கே எப்படி வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க, என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி லாஸ்ட் மினிட் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக அந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ காமனாக தமிழில் எழுத்துப்பிழை தான் அதிகமாக இருக்கும். எழுத்துப்பிழைக்கு கண்டிப்பாக வந்து மதிப்பெண் வந்து குறைப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் எழுத்துப்பிழைகள் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பொறுத்த வரைக்கும் அழகாகவும் தெளிவாகவும் நல்லா தெளிவான கையெழுத்தாக வந்து பார்த்தீங்கன்னா எழுதுங்க. ஸோ தமிழ் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ப்ரெசன்டேஷன் அதே மாதிரி பிழை இல்லாமல் நீங்கள் எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு முழு மதிப்பெண் கொடுப்பாங்க. பிழை இருக்கும் பட்சத்தில் அரை மதிப்பெண்ணை வந்து பார்த்தோன்னா குறைச்சிருவாங்க. இதான் வந்து பார்த்தோன்னா பேப்பர் வேல்யூஷன் பண்ணக்கூடிய அந்த நாம்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின் எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி லாஸ்ட் மினிட் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அணி பொறுத்த வரைக்கும் தீவக அணி இவங்க எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். தீவகம்னா விளக்கு, ஒரு இடத்தில் வைத்த விளக்கு அந்த அறைக்கு முழுவதும் வெளிச்சம் தருவது போல ஒரு செய்யுளில் ஒரு இடத்தில் வைத்த தீவகம் அந்த செய்யுள் முழுவதும் அழகு சேர்க்கிறது. இதோட வகைகள் வந்து பார்த்தீங்கன்னா இடைநிலை தீவகம், முதல்நிலை தீவகம், கடைநிலை தீவகம். அடுத்து வந்து வெண்பா. ஸோ வெண்பாவனா என்ன? முல்லைப்பாட்டுக்கான காலம் அனைத்து வினாக்களுக்கு விடையிலி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நண்பனுக்கு கடிதம். அன்புள்ள நண்பா, நான் நலமாக இருக்கிறேன், நீ எப்படி இருக்கிறாய்? உன் நலம் அறிய ஆவல். பள்ளியில் நடைபெறும் அனைத்து போட்டிகளையும் முதன்மையாக பெரும் தோழனே, இன்பமாய் பேசும் எழுதும் வல்லமை கொண்ட நீ ஒரு தலைப்பை கொடுத்தால் அந்த தலைப்பாகவே மாறி விடுவாய். ஸோ இந்த மாதிரி அழகாக நீட்டாக எழுதுங்க. ஸோ லாஸ்ட் மினிட் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வந்து இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் பேப்பர் வேல்யூஷன் பண்ண ஆன்சர் ஸ்கிரிப்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படம் உணர்த்தும் செய்தி. உழவன் ஏர்பிடிக்கும் உழவனை கைகள் கூப்பி வாழ்த்துவோம், கைகள் கூப்பி வாழ்த்துவோம். ஏற்றம் நிறைந்து நீர் இறைத்து வளர்த்த பயிர்களை வணங்குவோம். பயிர் வளர. அதே மாதிரி கீழே தமிழின் சங்க இலக்கியங்கள் நூலக உறுப்பினர் படிவம் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சொல்வளம், முன்னுரை, தமிழ் செந்தமிழ் மொழி, தமிழின் சிறப்பு, தமிழ் சொல்வளம், புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை. ஸோ முன்னுரை, செந்தமிழ் மொழி, தமிழின் சிறப்பு, இந்த மாதிரி முக்கியமான கண்டென்ட் போட்டு அழகாக நீட்டாக வந்து எழுதியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஆன்சர் ஸ்கிரிப்டில் எப்படி வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ மறக்காத மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே ஒரு அப்டேட் தான். எப்படி வந்து பப்ளிக் எக்ஸாமினேஷன் 10th பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும், எப்படி வந்து அழகாக நீட்டாக வந்து எழுதணும், ஸோ என்ன மாதிரி நமக்கு பேப்பர் வேல்யூஷன் பண்ணுறாங்க, எப்படி மார்க் அலாட்மெண்ட்லாம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காத வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதான் அப்டேட்டு. அடுத்தடுத்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ எல்லாமே அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் ஒன்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே உடைய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன்ல வைங்க. வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. தேங்க்யூ.
ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பப்ளிக் எக்ஸாமினேஷனோட நிறைய அப்டேட் தொடர்ந்து கொடுப்போம். ஸோ எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அப்டேட்டும் கொடுப்போம். ஸோ அந்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களும் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதான் அப்டேட்டு.